நண்பர்களே, இன்று இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாக மாறும் போட்டியில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா பல பெரிய சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறது. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்றின் போது உலகம் முழுவதும் விநியோக சங்கிலி நெருக்கடியால் பெரும் சிக்கல்களை சந்தித்தது. கோவிட்-19க்கு பிறகு யுக்ரைனில் போர் தொடங்கியது. அது உலகின் பிரச்சனைகளை மேலும் அதிகரித்தது. உணவு, எரிபொருள், உரம், இந்த மூன்றும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கடந்த 5-6 ஆண்டுகளாக எங்கள் அரசு இந்த நெருக்கடியை சமாளிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும், அப்போதும் மற்றும் இன்றும் கூட உலகத்தில் ஒரு மூட்டை உரம் ரூபாய் 3000க்கு விற்கப்பட்டது. ஒரு மூட்டை உரம் ரூபாய் 3000க்கு விற்கப்பட்டது. எவ்வளவு? ஒரு மூட்டைக்கு எவ்வளவு என்று சொல்ல முடியுமா? எண்ணிக்கையாக அல்ல, வாயால் சொல்லுங்கள். ஒரு மூட்டைக்கு ரூபாய் 3000. எவ்வளவு? எவ்வளவு? அதே உர மூட்டை இந்திய விவசாயிகளுக்கு ரூபாய் 300க்கும் குறைவாக வழங்கப்படுகிறது. ரூபாய் 3000க்கு எதிராக ரூபாய் 300. இந்த விநியோக சங்கிலி பிரச்சனைகளின் நடுவில் கடந்த 2 மாதங்களாக நமது அண்டை பகுதியில் மிகப்பெரிய போர் நடந்து வருகிறது. அது முழு உலகத்தையும் பாதித்துள்ளது. இந்தியாவுக்கு இன்னும் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. நண்பர்களே, இந்தியாவுக்கு பெரிய பெரிய எண்ணெய் கிணறுகள் இல்லை. நமது தேவைகளுக்கான பெட்ரோல், டீசல், எரிவாயுவை பிற நாடுகளிலிருந்து பெற வேண்டி உள்ளது. போரின் காரணமாக உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு மற்றும் உரத்தின் விலைகள் அதிகரித்து விட்டன. அவை வானளாவிய அளவுக்கு உயர்ந்துள்ளன. அண்டை நாடுகளின் நிலைமை என்ன? அது செய்தித்தாள்களில் வருகிறது. இந்த போரின் கடந்த 2 மாதங்களாக இந்திய அரசு தொடர்ந்து மக்களை இந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்ற முயன்று வருகிறது. மக்கள் மீது சுமை வராதபடி அரசே முழு சுமையையும் தன் தோள்களில் சுமக்கிறது. ஆனால் நண்பர்களே, விநியோக சங்கிலி நெருக்கடி தொடரும் போது எத்தனை தீர்வுகளை எடுத்தாலும் சிரமங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். எனவே நம் நாட்டை முன்னிலைப்படுத்தி, பாரத மாதாவை முன்னிலைப்படுத்தி நாம் ஒன்றாக போராட வேண்டும். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்வது மட்டுமே தேசபக்தி அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நாட்டிற்காக வாழ்வதும் நாட்டின் மீதான கடமைகளை நிறைவேற்றுவதும் தேசபக்தியே. ஆகவே இந்த உலகளாவிய நெருக்கடியின் நேரத்தில் நம் கடமைகளை முன்னிலைப்படுத்தி சில உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும். அவற்றை முழு அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும்.
உதாரணமாக ஒரு பெரிய உறுதி பெட்ரோல் மற்றும் டீசலை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவது. நண்பர்களே, பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மெட்ரோ வசதி உள்ள நகரங்களில் மெட்ரோவை பயன்படுத்த முடிவு செய்ய வேண்டும். பெரும்பாலும் மெட்ரோவை பயன்படுத்த வேண்டும். கார் அவசியமானால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நாம் பிற இடங்களுக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை மின்சார ரயில்கள் மூலமாக அனுப்ப முயற்சிக்க வேண்டும். பொருட்களை அனுப்ப வேண்டுமெனில் ரயில் சேவையை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் மின்சார ரயிலுக்கு பெட்ரோல் டீசல் தேவையில்லை. மின்சார வாகனங்கள் உள்ளவர்கள் அவற்றை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, கொரோனா காலத்தில் வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் கூட்டங்கள், வீடியோ கான்பரன்ஸ்கள் ஆகியவற்றை வளர்த்தோம். அதற்கு பழகியும் விட்டோம். இன்று காலத்தின் தேவை அவற்றை மீண்டும் தொடங்குவது நாட்டின் நலனுக்காக இருக்கும். வீட்டிலிருந்து வேலை, ஆன்லைன் மாநாடுகள், மெய்நிகர் கூட்டங்களுக்கு மீண்டும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய நெருக்கடியில் வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க நாம் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. இதற்காக நமது சிறிய முயற்சிகளும் நாட்டுக்கு பெரும் உதவியாக இருக்கும். பெட்ரோல் டீசல் விலைகள் பல மடங்கு உயர்ந்துள்ளன. இதற்காக நமது சிறிய முயற்சிகளும் நாட்டுக்கு பெரும் உதவியாக இருக்கும். உதாரணமாக, இப்போது நடுத்தர வர்க்கத்தில் திருமணம், விடுமுறை போன்ற காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் பழக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நெருக்கடி காலத்தில் நமது தேசபக்தி சவாலாக இருக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு வெளிநாடு செல்லாமல் இருக்க முடிவு செய்ய வேண்டும். இந்தியாவில் செல்ல ஏராளமான இடங்கள் உள்ளன. இந்தியாவிலேயே நிறைய செய்ய முடியும். அந்த சிறுமியை உட்கார வையுங்கள். அவள் சோர்ந்து போவாள். நன்றி மகளே, உட்காருங்கள். நான் அதை பார்த்து விட்டேன். அந்த மகளை ஏன் கஷ்டப்படுத்துகிறீர்கள்? குழந்தைகளை கஷ்டப்படுத்தாதீர்கள். நன்றி மகளே, நன்றி. நண்பர்களே, வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க வேண்டும். தங்கம் வாங்குவதும் மற்றொரு அம்சம். அதற்கும் அதிகமான வெளிநாட்டு நாணயம் செலவாகிறது. ஒரு காலத்தில் நெருக்கடி, போர் நேரங்களில் மக்கள் நாட்டிற்காக தங்கம் தானமாக அளித்தார்கள்.
देश हित में सोना दान दे देते थे। आज இன்று தானம் தேவையில்லை, लेकिन देश हित में ஆனால் நாட்டின் நலனுக்காக कि साल भर तक ஒரு வருடத்திற்கு कोई भी फंक्शन எந்த விழாவாக இருந்தாலும் कार्यक्रम हो தங்க நகை வாங்காமல் இருக்க முடிவு செய்ய வேண்டும். खरीदेंगे। தங்கம் வாங்கக்கூடாது. வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க நமது தேசபக்தி நம்மை சவால் செய்கிறது. और हमें इस चुनौती को स्वीकार करते हुए विदेशी मुद्रा को बचाना होगा। நண்பர்களே, ये समय இது மற்றுமொரு பெரிய பாடத்தின் நேரம். है। एक ஒரு காலத்தில் நாம் செம்பை ஏற்றுமதி செய்தோம். लेकिन இன்று இந்தியா भारत के सामने स्थिति ऐसी बन गई, செம்பையும் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை உருவாகி உள்ளது. इंपोर्ट करना पड़ता है। हमारे நம் நாட்டில் போராட்டங்கள் மூலம் செம்பு ஆலைகள் மூடப்பட்டன. दिया गया இப்போது வெளிநாட்டில் இருந்து कि हमें செம்பை இறக்குமதி செய்ய வேண்டி உள்ளது. வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க வேண்டும். इसलिए அதனால் அனைத்து தொழிலாளர் அமைப்புகளிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இத்தகைய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ध्यान रखना चाहिए। இந்தியாவை தன்னிறைவு அடைவதை தடுக்கும் சக்திகளை தடுக்க வேண்டும். இத்தகைய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இத்தகைய சதிகளில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும். नजर रखनी होगी। நான் நாட்டின் நீதிமன்றங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். இத்தகைய நிலையில் आने पर தேசத்தின் நலனை கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன். डालने की तरफ बढ़ना चाहिए। साथियों, ऐसे ही खाने இதேபோல் உணவெண்ணெய்க்கும் நாம் அதிக அளவு வெளிநாட்டு நாணயம் செலவிடுகிறோம். बहुत बड़ी मात्रा में हमें विदेशी मुद्रा खर्च करनी पड़ती है। हर परिवार ஒவ்வொரு குடும்பமும் உணவெண்ணெய் பயன்பாட்டை 10% குறைத்தால் का जो उपयोग करता है, अगर वो कुछ कमी करे, मैंने बार बार कहा है 10% कम करो। अगर हम तेल खाना कम करें ना, तो भी वो அதுவும் ஒரு பெரிய தேசபக்தி செயல். आप देश सेवा में योगदान दे सकते हैं। और இது நாட்டிற்கும் சேவை செய்யும், देश सेवा भी होगी, உடல் நலத்திற்கும் நன்மை தரும். भी होगी। நாட்டின் பொருளாதார ஆரோக்கியமும் स्वास्थ्य भी सुधरेगा, குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலமும் மேம்படும். स्वास्थ्य भी अच्छा रहेगा। साथियों, विदेशी मुद्रा की खपत वाला एक और सेक्टर हमारी खेती है। हम बहुत बड़ी வேளாண்மைக்கும் பெருமளவில் வெளிநாட்டு ரசாயன உரங்களை இறக்குமதி செய்கிறோம். केमिकल फर्टिलाइजर खेती के कारण ரசாயன உரங்களால் நம் பூமி பாதிக்கப்படுகிறது. நம் வயல்கள் சேதமடைகின்றன. अगर आज हम अपने खेत को नहीं बचाएंगे, तो भविष्य में फसलों पर भी खतरा आ जाएगा। इसलिए बहुत जरूरी है அதனால் ரசாயன உர பயன்பாட்டை 25%, 30%, 40%, 50% வரை குறைக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர வேண்டும். और हम उसके साथ साथ नेचुरल फार्मिंग की तरफ बढ़े। हम फर्टिलाइजर का उपयोग कम करके இதனால் வெளிநாட்டு நாணயத்தையும் சேமிக்கலாம், நம் நிலத்தையும் காப்பாற்றலாம். खेत को बचा सकते हैं, हमारी ये धरती मां को बचा सकते हैं।
और यह हमें करना ही होगा। आज वैश्विक संकटों से जो चुनौतियां आई है, हमें उन चुनौतियों को परास्त करना होगा। साथियों, भारत सरकार खेतों में डीजल நண்பர்களே, की जगह இந்திய அரசு சோலார் பம்ப் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. हम खेतों में डीजल पंप की டீசல் जगह பம்பிற்கு பதிலாக சோலார் பம்பை பயன்படுத்த வேண்டும். होगा। கோவிட் காலத்திலும் आग्रह करता था, நான் உள்ளூருக்காக உள்ளூர் என்ற மந்திரத்தை வலியுறுத்தினேன். लोकल के मंत्र को लेकर चले। हम இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதன் மூலம் विदेशी मुद्रा बचा सकते வெளிநாட்டு நாணயத்தை हैं। சேமிக்கலாம். देश में स्थानीय उत्पादन की कोई कमी नहीं है। चाहे காலணி, திரைச்சீலை, பைகள் எதுவாக இருந்தாலும் நம் நாட்டின் பொருட்களுக்கு ஆதரவு தர வேண்டும். और मैं ये नहीं कह रहा कि जो आपके पास நீங்கள் வாங்கியுள்ள வெளிநாட்டு பொருட்களை தூக்கி எறியுங்கள் என்று நான் சொல்லவில்லை. को जाकर के फेंक दो, ऐसा मैं नहीं कह रहा हूं। लेकिन मेरा आग्रह है कि ஆனால் புதிய வெளிநாட்டு பொருட்களை வாங்க வேண்டாம் என்று வலியுறுத்துகிறேன். और वाकई हमें कई बार अंदर நாம் தினமும் வாங்கும் பல பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து வந்தவை என்பதை கூட உணரவில்லை. विदेशी है जो हम ऐसे ही यूज कर रहे हैं। और साथियों, जब मैं बात स्वदेशी की करता हूं तो लोगों को लगता है कि दिवाली के दिए खरीदो मतलब स्वदेशी हो गया। ये तो भ्रम फैलाने वाली बातें हैं। इससे सफलता नहीं मिलती है। हमें வீட்டு பொருட்களின் பட்டியலை தயாரிக்க வேண்டும். सामान की लिस्ट बनानी है। எத்தனை வெளிநாட்டு பொருட்கள் நம் வீட்டுக்குள் வந்துள்ளன என்பதை பார்க்க வேண்டும். कैंची हो, கத்தரி, சீப்பு, பல்தூரிகை போன்ற சிறிய பொருட்கள் கூட வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கலாம். विदेश से हमारे घर में घुस गया है। फिर इस लिस्ट से இந்த பட்டியலிலிருந்து முடிந்தவரை விரைவில் சுதேசி பொருட்களுக்கு மாற வேண்டும். साथियों, நண்பர்களே, இது ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு மனிதர் பற்றிய விஷயம் அல்ல. दल एक व्यक्ति की नहीं है। ये बीजेपी का भी मुद्दा नहीं है। இது நாட்டின் விஷயம். है ஒவ்வொரு குடிமகனும், हर ஒவ்வொரு அரசியல் கட்சியும், ஒவ்வொரு சமூகமும் உறுதியாக இருக்க வேண்டும். समाज, हर संगठन को संकल्पबद्ध होगा। मैं ஊடகங்களும் நாட்டின் நலனுக்காக முன்வர வேண்டும். आगे आने के लिए आग्रह करूंगा। தேசபக்தி உணர்வை உயர்த்துவோம். भाव जगाएं। உலகளாவிய நெருக்கடியிலிருந்து जो वैश्विक நாட்டிற்கு நன்மை ஏற்படச் செய்வோம். देश उस संकटों का लाभ ले, परिस्थिति पे सवार हो जाए। ऐसा இத்தகைய சூழலை உருவாக்க हमें योगदान देना। நாம் எல்லோரும் பங்களிக்க வேண்டும். देश सफल होगा। ऐसा ஒவ்வொரு குடிமகனும் முழு நேர்மையுடன் இதை நிரூபித்தால் सिद्ध करेगा। இந்தியா ஒவ்வொரு நெருக்கடியிலும் நிச்சயமாக வெற்றி பெறும்.